வணக்கம். எனது பெயர் இரா உமா மகேஸ்வரி. அரசு தொடக்கப்பள்ளி நாமக்கல்லில் செகண்ட் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2026 கல்வி ஆண்டில் முதல் பயிற்சிக்கு நான் வந்திருக்கேன். SEP 2026 அதில் புதிய பாடநூல் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஃபஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட வீடியோ போட்டு காமிச்சாங்க. சார் பேசியிருந்தது பார்த்திங்கன்னா கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் 3 நாள் ட்ரைனிங் எப்படி இருக்குமோ புக்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பதட்டத்தோடு எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் வந்தோம். பட் அவர் பேசினதை கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொன்னார். எங்களுக்கு ஓகே அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஐயா அவர்கள் பேசியிருந்தார். அவர் கரிக்குலம் பற்றி எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இணக்கமான புரிதலோட இந்த கல்வி முறை இருக்கும், இந்த புதிய பாடநூலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. இதுக்கு நிறைய பேர் ஹார்ட் அவுட் பண்ணி நிறைய டீம் ஒர்க் பண்ணி தான் இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தமிழ் தான் எடுத்தாங்க. தமிழ் எடுக்கும் போதே அதில் நிறைய படக்கதைகள் இருக்குது. அது உங்களுக்கு கேட்க படக்கதைகள் பார்க்குறதுக்கே அந்த படங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் அது ஆர்வத்தை தூண்டுறதா இருக்கும். சிந்தனையை தூண்டும் விதமாகவும் நிறைய செயல்பாடுகள் இருந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த புக்கை பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதோட இன்னொரு ப்ளஸ் தான் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பாடத்தை ஒட்டியே அதோட பயிற்சியும் இருந்தது. மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. பாடம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறோம். அந்த ஆன்சர்ஸ் வச்சு ரிப்பீட்டடாக பார்க்கும்போது குழந்தைங்களே தேடி தேடி அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. அதில் அந்த சொல் மாலை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த ஆக்டிவிட்டி. அப்போ குழந்தைங்க நிறைய வெக்காபுலரிஸ் டெவலப் ஆகும். நிறைய புது புது வார்த்தைகளும் கற்றுக்குறாங்க. இன்னொரு குழந்தைக்கு தெரிஞ்ச வார்த்தை புதுசாக இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ குழந்தைங்க ஒரு லெசன் எடுத்துக்கிட்டாவே நிறைய வார்த்தைகள் அதோட எழுத்துக்கள் வரி வடிவத்தோடு கற்றுக்குறாங்க. அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்மாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த படங்கள், அந்த படக்கதைகள், இந்த கதைகள் கேட்குறது, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கதைகள் ரிப்பீட்டடாக வரும்போது குழந்தைங்களுக்கு சேர வேண்டிய கண்டென்ட் கரெக்டாக போய் சேருது. இதில் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் தேடி படிக்கிறது, ரிப்பீட்டடாக படிக்கும்போது கொஞ்சம் டாபிக் படித்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அதில் மனசில் நல்ல நினைவாக இருக்குது. அடுத்து ஆங்கிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலத்துலேயும் டாபிக்ஸ் நிறைய கொடுக்காம கொஞ்சம் டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் அதை குழந்தைங்க தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஃபோனிக்ஸில் பிராண்டிங் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. அதுலேயும் நிறைய வெக்காபுலரி, ஸ்டோரிஸ், அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போதே குழந்தைங்க ரொம்ப ஜாய்ஃபுல் லேர்னிங்காகவும் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக கற்றுக்குறாங்க. அதில் ரைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் ரைம்ஸ்லாம் வருது. கிளாப் பண்ணி பண்ணுற மாதிரி, ரிப்பீட்டடாக அந்த சாண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த 4 லைனை அவன் ரிப்பீட்டடாக சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கிளாஸ் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான கிளாஸ் ரூமாக இருக்கும். அவனுக்கு ஒரு போரிங்கே இருக்காது. கண்டினியூ டீச்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் அறியாமையே அதில் படிக்கிற மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் அதில் இருந்தது. அடுத்துல மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா CPA, அதுலேயே அந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதை அப்ளை பண்ணுறாங்க. அதோட அப்ஸ்ட்ராக்டும் அவங்க கற்றுக்குறாங்க. இதில் நல்ல அவங்களா தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கதைகள் மூலமாக கணக்குகள் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எப்படி கதைகள்லாம் கேட்டு கணக்கு சொன்னோமோ அதே மாதிரி குழந்தைங்களும் நிறைய கதைகள் சொல்லி கணக்குகள்லாம் போட்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்க. அவனோட லைஃப்பில் அந்த ஸ்கில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கணக்கு பாடத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை செய்து பார்ப்போமோ, செய்து கற்றல், அவனாக செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது. குழந்தைங்களாம் செஞ்சு பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் என்றைக்குமே அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. நம்ம ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குன்னு செய்து காட்டும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் குழந்தைங்களாம் செய்யும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த செய்து கற்றலுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் மேப்பிங், நிறைய கான்செப்ட் கொண்டு வராங்க. கதைகள், சின்னங்கள் எல்லாமே ஆல்ரெடி இருந்த டாபிக் தான். பட் இது கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல் லேர்னிங் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஆனால் இந்த கரிக்குலம் க்ரியேட் பண்ண எல்லாத்துக்குமே எங்களோட ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.